வணக்கம். ராஜராஜன் தர்பார். தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கும் இந்த நிலையில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்று ஒரு கேள்விக்குறி மக்கள் மனதில் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 முனை போட்டிகள் இந்த தேர்தலில் நடக்குவதாக இருப்பதாக தெரிகிறது இல்லையா. இந்த சமயத்தில் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு 5 பேராமீட்டர்ஸ் என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மக்கள் இதை அடிப்படையாக வைத்து அவங்க மனதில் எது சரியாகப்படுகிறதோ அந்த கட்சிக்கு அந்த அணிக்கு வாக்களிக்கலாம். முதலில் 5 பேராமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு அடிப்படை வசதிகள், அதாவது போக்குவரத்து, சாலை வசதி, கல்வி, சுகாதாரம், மின்சாரம், இது எல்லாம் போன்ற அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஆட்சியில், திமுக அதிமுக இதெல்லாம். ரெண்டாவது வளர்ச்சி திட்டங்கள், புதிய சாலைகள், புதிய மேம்பாலங்கள், அதுக்கப்புறம் புதிய போக்குவரத்து திட்டங்கள், அப்புறம் தொழிற்பேட்டைகள், இதெல்லாம் இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் எப்படி யார் அதிகமாக செயல்படுத்தியிருக்கிறார்கள். மூன்றாவது நிர்வாக திறமை, ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான நிர்வாகம், திறமையான நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, இந்த வகையில் எப்படி 2 கட்சிகள் யார் சிறப்பாக செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அது ஒரு இலவசம் மட்டும் இல்லை, மற்ற திட்டங்களும் சேர்ந்து கொண்டு வந்தது எந்த கட்சி, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். நாலாவது பார்த்தோன்னா சமூக அமைதிங்கிறது ஜென்ரலாக மத கலவரம், இனக்கலவரம் இதெல்லாம் இல்லாமல் மக்கள் அமைதியாக அவங்கள வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களா. குற்றங்கள் அங்கங்கே நடக்கும், அதெல்லாம் வைத்துவிட்டு மொத்தமே ஊரே சரியில்லை என்று சொல்ல முடியாது. குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அமைதியாக மக்கள் இருக்கிறார்களா எந்த ஆட்சியில், அதை பார்க்கணும். குற்றங்கள் நடந்திருந்தால் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா, அதை பார்க்கலாம். அதுபோல் 5வது வாக்குறுதிகள், அறிவிப்புகள், இலவசங்கள், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க எப்படி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இந்த 5 விஷயங்களை வச்சு என்னுடைய கருத்துக்களை நான் பக்கத்தில் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன். ஆரோவை கிளிக் பண்ணி என்னுடைய ஒரு மார்க் மாதிரி போட்டு அதை கொடுத்துருக்குறேன். இந்த கட்சிக்கு எப்படி எது உண்மையிலே மாற்றம், எது என்ன எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதை உங்களுடைய கருத்து பிரகாரம் எவ்வளோ மார்க் நீங்கள் கொடுப்பீங்க எந்த கட்சிக்கு, இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் முடிவு செய்வதற்கு இது ஒரு வழிவகுக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.